இந்த தூதா எச்சங்கிற நாம வருது ஒரு அழகான சரித்திரம் வருது. சம்ஸ்கிருதத்தில் ஒரு காவியத்தில் ஒரு கவி சொல்கிறார், பந்தானம் கமலாலயன்னு ஆரம்பிக்கிறார். இந்த திருவாரூர் தேரடியில் உருளப்படாதா இந்த தேகம்? எத்தனையோ தண்டகாரியத்தை தண்டமாக பண்ணிட்டு இருக்கே இந்த உடம்பு. அம்மா வயத்தில் பிறந்து இப்படி உடம்பு எடுத்துட்டதுக்கு காரணம் என்ன? இந்த உடம்புக்கு ஒரு பிரயோஜனம்னா திருவாரூர் மண்ணில் உருள வேண்டாமா, பிறள வேண்டாமா, மண் ஒட்ட வேண்டாமான்னாலாம். என்ன நாள் திருவாரூர் ரோடில் என்னத்துக்கு இப்படி உருளணும் பிறளணும்? ரோடில் போய் யாராவது உருளுவாளா? எதுக்கு இப்படிலாம் ஒரு கவி எழுதுவாளா? இது கவித்துவமானாலாம். ஆமாம் நாள். ஏன் அந்த ஊர் மண்ணுக்கு அப்போ அப்படி விசேஷம்னாலாம். பரமேஸ்வரன் தூதனா அலைஞ்சவன்னா எந்த சரணாரவிந்தம், எந்த பாதத்தை பார்வதி தேவி பால்னால் அலம்பி பட்டுனால் தொடச்சி சந்தனத்தை பூசி குங்குமப்பூனால் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமப்பூவை அரைச்சி நெத்தியில் இட்டுண்டு நித்தியம் திக சௌமாங்கல்ய சுரூபினியா சுவாசினியா அம்பாள் இருக்காளோ, எந்த பாதாரவிந்தத்தை பார்க்கறதுக்காக வராகாவதாரம் பண்ணி மகாவிஷ்ணுவாலையும் பார்க்க முடியலையோ, எந்த சரணாரவிந்தத்தை இந்திராதி தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணியே சகல சுகபோகங்களையும் சொர்க்கத்தில் அடைகிறாளோ, எந்த பாதாரவிந்தத்தை வசிஷ்டாதி மகரிஷிகள்லாம் தியானம் பண்ணியே பிரம்மத்தை அடைஞ்சு சகல ஞானத்தையும் அடைஞ்சாளோ, எந்த சரணாரவிந்தம் 16 வயசு மார்க்கண்டேயனுக்காக காலனை யமனை உதைச்சு காலகாலனாச்சோ, அந்த சரணாரவிந்தம் ஒரு பக்தனுக்காக காதல் விஷயத்தில் ஒரு பொண்ணாத்தை தேடி தூதனா அலைஞ்சுதான் இந்த திருவாரூர் வீதியில். அப்பேற்பட்ட திருவாரூர் வீதியில் நான் புரள வேண்டாமா, உருள வேண்டாமா, புண்ணியத்தை சேர்த்துக்க வேண்டாமா, பாவத்தை போக்க வேண்டாமான்னு அழறார் அந்த கவி. கண்ணால் ஜலம் விடுறார். அப்படி என்ன சரித்திரம்? சுந்தரருக்காக சுவாமி போகிறார். சுந்தரருக்கு பரவனாச்சியார்னு ஒரு முதல் சம்சாரம் திருவாரூரில். சுந்தரர் இப்படி க்ஷேத்ராடனம் போகிறார். திருவொற்றியூர் போய் நிற்கிற, சென்னை பக்கத்தில் இருக்கு பாருங்க, திருவொற்றியூருக்கு வரார். திருவொற்றியூரில் சுவாமிக்கு தியாகராஜருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கவா சங்கிலி நாச்சியார். அவள் ரொம்ப லட்சணமாக இருப்போலாம். சங்கிலி நாச்சியாரை பார்த்து சுவாமிக்கு காதல் வந்துடுத்து. சுந்தரருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. சுந்தரருக்கு பரமேஸ்வரன்கிட்ட சக்கியபாவம், ஃப்ரெண்டு மாதிரி. உடனே சுவாமிகிட்ட போய் சொல்கிறாரா, இந்த மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு, நீங்கள் போய் பேசுங்கோங்கிறாளாம். சுவாமி சங்கிலி நாச்சியாரோட சொப்பனத்தில் போய், இந்த மாதிரி சுந்தரன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப லட்சணமானவன், உன் மேலே ஆசைப்படுறான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாராம். சங்கிலி நாச்சியார் சொல்கிறாராம், ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆகிடுத்து, ஒரு ஆம்படையாக தான் திருவாரூரில் இருக்காளே, நான் எப்படி பண்ணிக்கிறதுனாலாம். உன்னை பிரிஞ்சு போகமாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட சத்தியத்தை வாங்கிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டுன்ட்டு சுவாமி போயிட்டாலாம். சொல்லிவிட்டு சரின்னாலாம் சங்கிலி நாச்சியாரும். சொல்லிவிட்டு சுவாமியும் சுந்தரரோட சொப்பனத்தில் போய் சொன்னாராம், இந்த மாதிரி நீ அங்கே வந்து அவளுக்கு போ, அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா, ஆனால் ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுத்துரும், இந்த மாதிரி நகரத்தில் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருன்னாலாம் சுவாமி. அதுக்கு என்ன பேஷா சத்தியம் பண்ணி கொடுத்துட்றேன், உங்கள் சன்னதிக்கு வந்து தான் சத்தியம் பண்ண போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, நாங்கள் உங்கள் சன்னதிக்கு வரத்தே சன்னதியிலேருந்து கிளம்பி போய் குளத்துக்கு தெற்க பக்கத்தில் ஒரு மகிழ மரம் இருக்கான் திருவொற்றியூரில், அங்கே போய் உட்காந்துக்கோங்க, நான் சத்தியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வாங்குவோன்னாலாம். சரின்னாலாம் சுவாமி. ஓஹோ, நீ ஏதோ பொய் சத்தியம் பண்ண போகிறான் இவன் அப்படின்ட்டாலாம். ஆனாலும் சுந்தரர்கிட்ட பண்ணாதேன்னு சொல்லி சுவாமி வந்து பெருசாக அங்கே உபதேசமெல்லாம் பண்ணலை. பொய் சத்தியம் பண்ணுவாளா, ஸ்திரியை ஏமாற்றுவாளான்லாம் எதுவும் பெருசாக பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ பண்ணினா ஏறாது, மனசில் காதல் இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் கேட்க மாட்டான்னு சுவாமிக்கும் தெரியும். அவரை எப்படி திருத்தணும்னு அவருக்கு தெரியும். திருவெண்ணெய்நல்லூரில் திருத்தின ஆசாமி தானே இவர், அதனால் இவருக்கு தெரியும். சரின்னு இவர் என்ன பண்ணனா, விட்டுட்டும் போலையா, நேராக அடுத்து அங்கேருந்து கிளம்பி கைலாசத்துக்கு போகல சுவாமி. உடனே சங்கிலி நாச்சியாரத்துக்கு போனார். திருப்பி சொப்பனத்தில் போனாராம், எழுப்பினாராம். திரும்பி என்ன திருப்பி வந்தேளே, இப்போ தானே போனேள், நம்ம தான் பதில் சொல்லிட்டேனாலாம். ஆவோ என்ன அதட்டா பாருங்க சுவாமியை. அதட்ட இல்லை, நான் அதெல்லாம் பக்தி சுவாமிக்கிட்ட. அவன் வருவான், சத்தியம் பண்ணுறேன்னு என் சன்னதிக்கு அழிச்சுன்னு வருவான், அங்கே வாண்டாம் மகிழ மரத்தை அடிக்கவா வந்து சத்தியம் பண்ணுங்கன்னு அழிச்சுன்னு வந்துடும் அப்படின்னாராம். சுவாமி சொல்லி கொடுத்துட்டாராம். சுந்தரரும் வரார், அழிச்சுன்னு போகிறார். சன்னதிக்கு போகிறதே சொல்லிட்டானா, சுவாமி சன்னதி சாநித்தியம் இருக்குது, அர்த்தஜாமத்தில் நம்ம போய் நிற்க வேண்டாம் தம்பதிகளை, வாங்கோ மகிழ மரத்தடிக்கு போயிடுவோன்ட்டாலாம். சுந்தரருக்கு பகீர்னு கொடுத்தான். சரி இவர் ஏதோ வேலை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து. ஆனால் இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு சந்தேகம் வந்துடும்,
மாட்டேன்ருவோம். கிடைக்கிறதே பெரிய விஷயம், சுவாமி பண்ணியிருக்கார், ஏற்பாடு பண்ணியிருக்கார், பண்ணிடுவோம் சத்தியம் தானேன்ட்டு வந்தாராம். மகிழ மரத்தை எடுத்து சத்தியத்தை பண்ணி கொடுத்தாராம், கல்யாணம் பண்ணிட்டாராம், க்ஷேமமாக இருந்தாராம். கொஞ்ச நாள் போச்சு. திருவாரூரில் வசந்தோத்சவம் ஆரம்பம், தியாகராஜனை பார்க்கணுமாச்சேன்னு கிளம்பிட்டாராம். பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு சுவாமி அங்கேருந்து கிளம்புறார் திருவொற்றியூர்லேருந்து. திருவொற்றியூர் எல்லையை தாண்டின உடனே கண் பார்வை போயிடுத்து. சத்தியத்தை மீறினா எப்பேற்பட்ட பக்தாளாக இருந்தாலும் சரி, சுவாமியாகவே இருந்தாலும் சரி, சத்தியத்தை மீறினா சிரமப்பட வேண்டிதான். கண் பார்வை போயிடுத்து. சுவாமிக்கு பரமேஸ்வரனுக்கு இருந்தாலும் அவர் மேலே கருணை. ஆனாலும் சத்தியத்தை மீறினவனை சுவாமினாலையும் ஒன்றும் ரட்சிக்க முடியாதான். சத்தியமும் தர்மமும் அவ்வளோ பெருசாக, தர்மோஹி பரமோலோகே சத்திய தர்ம பிரதிஷ்டிதம்ங்கிறார் சுவாமி ராமாவதாரத்தில், ராமாயணத்தில் வால்மீகி சொல்கிறார். சுவாமி சொன்னாராம் லக்ஷ்மணன் கிட்ட. அப்படி கிளம்பி போகிறார், கண் பார்வை போயிடுத்தா. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் வைராக்கியம் இருக்குது, வைராக்கிய சம்பன்னன், பக்தன் ஒல்லியோ, பரமேஸ்வர் பக்தன் ஒல்லியோ, அதுவும் கிளம்பி போயின்ட்டுருக்கார். திருவெண்பாக்கம்ங்கிற இடத்துக்கிட்ட சுவாமி பார்த்தாராம், ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லி. தன்னோட நண்பன் கஷ்டப்படுறதை பார்த்துன்னு சுவாமியால் இருக்க முடியுமா, ஒரு தடி கொடுக்குறாராம் நடந்து போகிறதுக்கு. இப்படி காஞ்சிபுரம் போகிற காமாட்சியை ஸ்தோத்திரம் பண்ணி ஏகாம்பரேஸ்வரர் ஸ்தோத்திரம் பண்ண உடனே இடது கண் வந்துடுத்தான். அப்படியே திருவாரூர் போகிறார். திருவாரூரில் வலது கண் வந்துடுத்து. பதிகம் பாதி முடித்த உடனே அங்கே போய் செட்டில் ஆயாச்சு. அடுத்து அங்கே இருக்கிற ஆம்படையா பரவனாச்சியார், முதல் ஆம்படையா, அவளை பார்க்க போகிறாராம். அவர் ஆற்றுக்கு வரப்படாதுன்ட்டாலும் கதை சத்திட்டு போயிட்டாலாம். அவளுக்கு கோபம், இந்த மாதிரி அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டுருக்காருன்னு. ஊரில் இருக்கிறவாள்லாம் தூது அனுப்பி பார்த்தாச்சு, ஒன்றும் வேலைக்கால. அர்த்த ஜாமம் தியாகராஜ சன்னதியில் போய் நிற்கிறார். வல்மீகநாதருக்கு பூஜை ஆயிடுத்து, தியாகராஜருக்கும் பூஜை ஆயிடுத்து. இவர் தியாகராஜர்கிட்ட சொல்கிறாராம், நீ ஒன்று நண்பன்கிறேன், நீ எனக்கு விசேஷம்னு தான் சொல்கிறேன், பிடிச்சவன் சொல்கிறேன், லோகத்துக்கு எத்தனையோ பண்ணுற, சாட்சாத் பரமேஸ்வரன், கங்காதரன், சந்திரசூடன், சோமாஸ்கந்தன், நீ நன்னா உட்காந்துருக்கிய பக்கத்தில் அம்பாளோட குழந்தையோட, என்ன மட்டும் இப்படி தனியாக இருக்கேனே, உனக்கு கருணை இல்லையான்னாலாம். என்ன பண்ணணும்னாலாம், போய் நீ தான் அவள்கிட்ட பேசணும்னாலாம். சரிதான், போய் இதுக்கெல்லாமா நான் அலைய முடியும், அங்கேயும் என்னை அலைய வச்சேன், இங்கேயும் அலைய வைக்கிறேனால, எனக்கு ஒன்றை விட்டால் வேறு யாருன்னாலாம் சுவாமிக்கிட்ட. அந்த பக்தி, அந்த வாஞ்சை வேணுமா சுவாமிக்கு. சரி நான் போகிறேன்னாலாம். சிவாச்சாரியார் ரூபத்தை எடுத்துட்டு விருத்த ரூபியா விபூதி ருத்ராட்சத்தோட சுவாமி கிளம்பி இங்கேருந்து பரவனாச்சாரியத்துக்கு கதவை தட்டுறாராம். இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் கிளம்பி வருவேளா, கோயிலில் பூஜை பண்ணுறது மணி அடிக்கிறதோடு நிறுத்திக்கப்படாதா, எங்காத்து மணி எண்ணத்துக்கு நீங்கள் அடித்தது அர்த்தராத்திரியில் ஒரு பொண்ணாத்துக்கு வந்து. அவர் அங்கே ஒரு சத்தியத்தை பண்ணிவிட்டு இங்கே வந்தது ஒரு தப்பு, இங்கே ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறது, அங்கே கல்யாணம் பண்ணது ரெண்டாவது தப்பு, இதில் நீங்கள் வக்காலத்து வேறையா, போய் தியாகராஜருக்கு அர்ச்சனை பண்ணுறதை மட்டும் பாருங்கன்ட்டு கதவை பட்டாருன்னு சாத்திட்டாலாம். இவர் தியாகராஜ சுவாமி அங்கேயும் திருப்பி வர சுந்தரர்கிட்ட. பரவனாச்சாரி இப்படி பதில் சொன்னான்னு சொல்லி உதட்ட பிதுக்கி நின்னாராம் சுவாமி. ரொம்ப நன்னா இருக்குது, நீங்கள் இப்போ நினச்சா நடக்காத காரியமா, இப்படி பதில் சொல்லலாமா, நீங்கள் எவ்வளோ சமயம் மந்திரினேச்ச ஆலோசனை பண்ணி சகல லோகத்துக்கும் புத்தியும் வித்தையும் ஞானத்தையும் யசஸையும் கீர்த்தியும் கொடுக்குற மூர்த்தியாச்சே, நீங்கள் உங்களுக்கு தெரியாத வழியா நீங்கள் பண்ண முடியாதா, பித்தா பிரசூடினே, நீங்கள் என் விஷயத்தை போய் பித்தா நாட்டலை, எனக்காக பண்ணணும்னு நினச்சா பண்ணியிருக்க மாட்டேளா அப்படின்னெல்லாம் இவர் பேச எமோஷ்னலாக சுவாமி பிளாக்மெயில் பண்ண உடனே கிளம்பினாராம் சுவாமி. பார்த்தாராம், இந்த குடும்ப தகராறு இந்த பந்தங்கள்லாம் ரொம்ப மாட்டிக்கப்படாதுன்னு தான் நானே வந்து ஸ்மசானத்தில் பஸ்மத்தை பூசின்னு நிற்கிறேன். இப்போ இதில் திருப்பியே இவனுக்கும் அவளுக்கும் எத்தனை தடவை அலையிறது, போரும், இதுக்கு மேலே அலையெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சுவாமி பரமேஸ்வர ரூபத்தோடையே கிளம்பினாராம். இந்த தடவை பரவனாச்சியார் மனசில் பட வச்சு விட்டாராம், வருது சுவாமின்னு, வரப்போகிறது சுவாமி, இதுக்கு முன்னாடி வந்ததும் சுவாமின்னு புரிஞ்சு போயிட்டு தான் வாசலில் வந்துவிட்டாலாம். அர்க்கியபாத்திய ஆச்சமணியங்கள் பூர்ண கும்பத்தோட எல்லாரையும் அழிச்சுட்டு சுவாமியை வந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக அவள் ஆத்து வாசல் வந்து நிற்கிறாளாம். சுவாமி எப்படி வராறான்னாலாம், சகல பூதகணங்களும் ஜெய ஜயா ஜெய ஜயான்னு ஜெயகோஷம் போடுறதான் ஹரஹர மகாதேவான்னு. எல்லா முனிவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம், சாமகானம் பண்ணிட்டு வராளாம் வேதத்தினால. இந்திராதி தேவர்கள்லாம் பூவால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே வராளாம், வழிமுழுக்க புஷ்பத்தை போட்டுன்னு வராளாம், வெண்சாமரம் வீசின்னு வராளாம். சுவாமி விஷபாரூடனா சோமாஸ்கந்தனாய் பார்வதி சிருஷ்ட வபுகு அப்படின்னு சுவாமி அம்பாளோட அப்படி வராராம். ரிஷபத்து மேலே பரமேஸ்வரன் வராராம், பராத் பராத் பரமேஸ்வரான்னு வந்துட்டு இருக்காராம். அப்படி அதை பார்த்தோடனே அப்படி நின்றுட்டாலாம் பரவனாச்சியார். இப்படி லோகலக்ஷகன் சாட்சாத் தியாகராஜ சுவாமி இவருக்காக நம்ம பார்த்துக்க அப்படி அலையிறான்னா நமக்கு அப்படி என்ன அதை விட ஒரு பெரிய வைராக்கியம் வேணுமா, ஒரு விரோதம் வேணுமா, நம்ம பார்த்துக்காரர் தானே, மன்னிப்பு கேட்டு திருப்பி சேர்ந்து விட்றணும் அப்படின்னு பசரப்பட்டு தான் சுவாமி வந்தோடனே சுவாமியை வந்தனம் பண்ணி கைலாசத்தை வந்தவாடெலாம் வந்தனம் பண்ணி எல்லாருக்கும் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் எல்லாம் கொடுத்து ஆசனம் கொடுத்து
புஷ்பங்கள்லாம் போட்டு சுவாமியை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டு உடனே சேருன்னு சொல்கிறேன். அங்கேருந்து எட்டி பார்த்த சுந்தரரும் வர 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். தம்பதிகளுக்குள்ள சண்டை வருதுங்கிறது ரொம்ப சகஜம். இந்த காலம் இல்லை, அந்த காலத்துலேயும் சரி. சுவாமிக்கும் அம்பாளுக்குமே வந்திருக்கு, மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்குமே வந்திருக்கு. ஏதோ ஒரு அவளுக்கு நான் பெரியவன் ஈகோ இருக்கும். அவளுக்குள்ள அந்த அன்பும் இருக்குமானா அன்பு விட்டு போயிடாது, ஈகோவும் விட்டு போயிடாது. இதனால அது வசந்து போயிடும் கொஞ்ச நேரத்தில், அவ்வளோதானே தவிர அந்த பிரிகிற நேரத்தில் யாராவது ஒருத்தர் அப்படியே வந்து இப்படியே பேசி கீசி சேர்த்து பண்ணி சமாதானம் பண்ணி விட்டுவிடுவா. அப்புறம் ஸ்ரேயஸோடு இருப்பா. அப்படி தாம்பத்தியத்தை தம்பதிகளுக்குள்ளே சண்டை வந்துடுத்துனாலும் வேறு வழியில் போகாமல், இன்னொன்று கல்யாணம் பண்ணிட்டு தேடின்னு போகாமல் சுவாமிகிட்ட போய் முறையிட்டா சுவாமியே வந்து சேர்த்து வச்சு விடுவா. இது சத்தியமான சரித்திரம், க்ஷேமத்தை கொடுக்குற சரித்திரம். இப்படி பக்தனுக்காக தூது போய் கல்யாணம் பண்ணி வச்சு பெண் விஷயத்தில் பக்தனுக்காக திருவாரூர் வீதியிலன்னா சுவாமி நடந்து போனார். அப்பேற்பட்ட திருவாரூர் வீதியில் நான் உருள வேண்டாமா பொருள வேண்டாமான்னாலும் அந்த கவி எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த ஊரு, அந்த க்ஷேத்திரம். பெரிய புராணத்தில் சொல்கிறதே இப்படி சுந்தரருக்காக பரவநாச்சியாராத்துக்கு கைலாசமே வந்தாப்புல சுவாமி போன அந்த திருவாரூரில் பிறக்கிறவாள்லாம் மோட்சத்தடையட்டம் நானாம் ஜனநாத் கமலாலேன்னு சொல்லி புராணங்கள்லாம் கூட சொல்கிறது. அப்படி தியாகராஜ சுவாமிக்கு ஒரு ஈடு கிடையாது. தியாகராஜ மகாராஜா சேவையா கிம்ன லப்யத்தே ஏகம்ன லப்யத்தே ஜென்ம ஜனனி கிளேசகாரணம்னாலாம். மகாராஜனான தியாகராஜனுக்கு பூஜை பண்ணியாலோ சேவை பண்ணுறதுனாலையோ என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காதுன்னாலாம். என்ன கிடைக்காது எல்லாமே கிடச்சிடும்னாலாம். எல்லாமே கொடுத்துருவாரான்னாலாம். ஒன்றுத்தை தவிரனாலாம். உடனே எண்ணத்தை கொடுக்க மாட்டேன், இப்போ தான் எல்லாத்தையும் கொடுப்பான் நிலைனாலாம். எதை வேணாலும் கொடுப்பார். ஆனால் இனி அம்மா வயத்தில் பிறந்து கஷ்டப்படுற ஜென்மத்தை கொடுக்க மாட்டார். புனர்ஜென்மம் கிடையாது. சுவாமி வயத்தில் அனுகிரகம் வந்துடுத்துனா இனி ஏன் அம்மா வயத்தில் பிறக்கணும், மோட்சம் தானே போகத்துக்கு அப்புறம்னாலாம். அப்பேற்பட்ட விசேஷமான மூர்த்தி கமலாம்பாள் தியாகராஜ சுவாமி. அவசியம் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணணும்.